Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் வந்து என்ன அப்படி கேட்டிருக்காங்கன்னா, tension in the cable supporting a lift of weight W and having an acceleration of A while going upward is G is acceleration due to gravity. இப்போ நம்ம லிஃப்ட் இருக்கு. இதான் நம்ம லிஃப்டோட இது. லிஃப்ட்ல வந்து த்ரெட் ஒரு எப்படி ஏதாச்சும் ஒரு ஹேங்கிங் வச்சு கட்டியிருப்பாங்க. ரெண்டு பக்கம் கட்டியிருப்பாங்க. நம்ம ஒரே ஒரு த்ரெட் மட்டும் போடுறோம். ஸோ இது டென்ஷன் வந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். இங்கே டென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இது மூவிங் அப்வேர்ட் அப்படின்ட்டா. வைல் கோயிங் அப்வேர்ட் அப்படின்னா வந்து மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ மேலே போவோம் அப்படின்றது யோசிக்கணும். எப்போ மேலே போகும்னு யோசிக்கணும். ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் யார் யார் இருக்காங்க? W and T வெயிட் இருக்கு, டென்ஷன் இருக்கு. அப்போ அது மேலே போகுதுன்னா யார் பலசாலியா இருக்கணும்? ரெண்டு பேர்ல யார் பலசாலியா இருக்கணும்? T ஒரு பக்கம் இருக்குது, W ஒரு பக்கம் இருக்குது. ஆனா மேலே போகுது. அப்ப யார் பலசாலி? T தான் பலசாலி. இன்னைக்கு வந்து இன்றைய கண்டுபிடிப்பு கவிப்பிரியாவோட கண்டுபிடிப்பு என்னன்னா, T ஒரு பக்கம் இருக்குது, W ஒரு பக்கம் இருக்குது. T தான் ஜெயிக்குது அப்படின்னால T தான் பலசாலி அப்படின்னா, அப்ப T வந்து W விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னன்னா, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேட்டிங் ஃபோர்ஸ், இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு இது பார்க்கும்போது இது ஆக்சிலேட்டிங் ஃபோர்ஸ். இப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா T மைனஸ் W தான் நெட் ஃபோர்ஸ். ஆக்சிலேட்டிங் ஃபோர்ஸ் என்னன்னா M. T மைனஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டீயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ டபிள்யூ வந்து அங்கே கொண்டு போகிறோம். டபிள்யூ அங்கே கொண்டு போனால் டி ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ அப்படின்றது தெரியும். இப்போ இதில் வந்து டபிள்யூ வந்து காமனாக எடுக்கிறோம். டபிள்யூ காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் எம்ஏ பை டபிள்யூ. ஆனால் டபிள்யூனா நமக்கு தெரியும். டபிள்யூனா இட் இஸ் நத்திங் பட் எம்ஜி. எம்ஜி அப்படின்னா அப்போ எம்ஏ பை எம்ஜி. எம்முக்கு அடிச்சிட்டா அப்போ 1 ப்ளஸ் ஏ பை ஜி. டபிள்யூ 1 ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ பை ஜி தான் இட் இஸ் த டென்ஷன். அதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, டென்ஷன் இந்த cable supporting a lift of weight W and having an acceleration of A while going upward is. அப்வர்ட்னா வந்து டென்ஷன் வந்து கொஞ்சம் டபிள்யூ இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ பை ஜி அப்படின்றது. இப்போ இது லிஃப்ட்ல போகும்போது நம்ம வந்து லிஃப்ட்ல விட ரோலர் கோஸ்டர் நம்மலாம் ஒண்டர்லா போனோம்னா ரோலர் கோஸ்டர் அப்படின்னு கற்றுக்குவோம் இல்லையா? அப்போ ஏறி உட்காரும் போது மேலே போகும்போது வெயிட் அதிகமாக ஃபீல் பண்ணீங்களா கம்மியாக ஃபீல் பண்ணிக்கும்? வெயிட் கம்மியாக தான். மேலே போகும்போது வெயிட் அதிகமாக வரும். அப்படியே கீழே வரும்போது லேசாக இருக்கும். கீழே வரும்போது எப்படி இருக்கும்? அப்படியே லேசாக இருக்கும். மேலே போகும்போது வெயிட் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணும். ஸோ அதுதான் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணும்போது அது 1 ப்ளஸ் ஏ பை ஜி அப்படின்றது வரும். கீழே வரும்போது ஃபார்முலா என்னன்னா, டென்ஷன் டு லோயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா W 1 minus A by G வரும். இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து சூப்பரான கொஸ்டின். ஸோ எப்பவுமே வந்து அந்த ஃபீல் நமக்கு இருக்கணும். ஒரு லேர்னிங்கில் வந்து ஃபீல் இருக்கணும். மேலே போகும்போது தான் நம்ம ராட்னத்தில் ஏறணும் வச்சுங்களேன். ராட்னத்தில் ஏறணும் மேலே போகும்போது தான் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. கீழே வரும்போது வெயிட்டு லேசாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கணும். இதான் வந்து இன்னைக்கு சூப்பரான கொஸ்டின் பார்த்தோம். மேலே போகும்போது டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா W into 1 plus A by G. இன்னைக்கு இந்த டென்ஷன் ப்ராப்ளத்தை ஒரு லிஃப்ட்டில் ஏறும்போது நமக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு கற்றுக் கொடுத்த கவிப்பிரியாவுக்கு தேங்க்யூ.